எந்த முஸ்லீம் பெற்றோர்களும் எப்படியும் போய் ரசூல்லா மாதிரி இருக்க சொல்லி சொல்கிறதில்ல. இன்றைக்கி ரசூல்லா மாதிரி வாழணுன்னா கூட ஒரு குழந்தை, ஒரு 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 சாதாரண ஒரு இளைஞன் 18 19 வயசு ஆயிடுது, அறிவு அவனுக்கு கிளியர் ஆகுது. அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறான். அவங்க அப்பா ஒரு டாக்டரு, அவங்க அம்மா ஒரு டீச்சர். இந்த மாதிரி வீட்டில் போய் அம்மா நாளையிலேருந்து நான் ரசூல்லா மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாதறிடுவாங்க. அந்த கூட்டம் அந்த வீட்டில் என்ன நடக்கும்? பயப்படுவாங்க. அப்போது நாங்கள் பார்த்து கட்டி கொடுக்குற பொண்ணு இவன் கட்ட மாட்டான். எங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் நாங்கள் 4 பக்கம் பெருமையாக காமிச்சிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை வந்து நாம் தேடினா என் பையன் என்ன பண்ண மாட்டான்? கட்ட மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடுவான். அதே மாதிரி வரதட்சணை வாங்க மாட்டான், நகை வாங்க மாட்டான், கல்யாணம் வந்து டாம் தூம்னு பண்ண மாட்டான், காசு வீணடிக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான்? நம்ம மூஞ்சியில் கரியை பூசிடுவான். இப்படிப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. எது இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் சொல்கிறதில்ல வாயில், ஸ்டேட்மெண்ட்டு அப்படி தான் இருக்கும். தாடி வச்சா உடனே என்ன பண்ணுவாங்க? பதட்டப்படுறாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, பாகிஸ்தான்லேயும் குழந்தை பையன் தாடி வச்சா இப்போ ஏன் தாடி வைக்கிற, உனக்கு என்ன வயசாயிருச்சு? சரி வைக்கிறதுன்னு ஆகிப்போச்சு, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம்ல, லைட்டாக அப்படியே தடவுன மாதிரி வச்சுக்கலாம்ல. இப்போ அல்லாவுடைய கிருபையில் வெள்ளைக்காரங்க தாடி வைக்கிறது சுன்னத்தாக்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து லியோனல் மெஸ்ஸியும் பிராக் லெஸ்னரும் நம்ம ட்ரிபிள் ஹெச்சும் இந்த மாதிரியான ரோல் மாடல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? யாஷு, இந்த மாதிரி இந்த கேஜிஎஃப் ஹீரோ, அஜித் குமார், இவங்க எல்லாருமே தாடி வச்சு ரசூல்லாவுக்கு கொஞ்சம் நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லா முஸ்லீமும் தாடி வச்சுருக்கான். நிறைய முஸ்லீம் தாடி வச்சுருக்கான். இன்றைக்கி முஸ்லீம் இளைஞர்கள்லாம் தாடி வச்சுருக்காங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த அம்மாக்களும் பயப்படுறதில்லை. ஏன்? வெள்ளைக்காரன்லாம் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன, அதனால் நாமளும் நம்ம பையனை வந்து பார்த்து பயப்பட வேண்டியதில்லைங்கிறாங்க. இதுதான் ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை. இன்றைக்கி முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மானங்கெட்ட வாழ்க்கை. இப்படி வாழ்ந்துட்டு அல்லாஹ்கிட்ட நல்ல பேரும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ